ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துகள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த நாள்ல கூட நம்ம தெரிந்து கொள்ள போகிற ஒரு நல்ல வேத பகுதி என்ன அப்படின்னா, பாருங்க, சங்கீதக்காரன் எழுதின ஒரு அருமையான வார்த்தை. சங்கீதம் 29 அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுது: கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, தன்னுடைய ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறாராமா. பாருங்க, அவளை நம்பி இருக்கிற எல்லாரையுமே அவர் என்ன பண்றாரு, பலனை கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாமா. நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலனாக்குவார். நிறைய பேர் குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் தான் நம்ம ஆண்டவர். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார், நிச்சயம் பாருங்க உங்களை சமாதானத்தை உண்டாக்குவார். நீங்க நம்ப ஆரம்பிக்கணும், நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க நம்பி விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயம் கர்த்தர் பாருங்க பலவீனமா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பலனை கொடுப்பார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆசீர்வாதமே இல்லை பிரதர்ன்றீங்களா? நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க இருக்கிற இடங்களை ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்கள் சார். ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கேட்கப்பட்ட சங்கீத வார்த்தையின்படி கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சமாதானத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிற தெய்வம். நிச்சயம் இந்த வார்த்தையை கேட்டுக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு பலத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமை பெறட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.